அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பிவிஓவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் அதில் இருக்கிற சில ஒன் வேர்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. லெசன் வந்து 14வது லெசன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள், அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அமிலம் புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள். அது வந்து அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அமிலம் அப்படிங்கிற சொல் லத்தீன் மொழியில் அசிடஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லேருந்து பெறப்பட்டது. அப்புறம் இந்த அமிலம் வந்து நீரில் கரையும் போது என்ன வரும் அப்படின்னா H+ அயனிகளை வந்து தரும். H+ ஹைட்ரஜன் அயனி வந்து H+ங்கிற அயனியை தரும். அப்புறம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வாய்ப்பாடு HCl, சல்ஃபியூரிக்கு H2SO4, நைட்ரிக்கு HNO3. அடுத்து வந்து பழங்கள் காய்கறிலலாம் வந்து இருக்கிற அமிலத்தை வந்து நம்ம கரிம அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே தொழிற்சாலைகளில் தயாரிப்பாங்கள்ல அந்த அமிலத்துக்கு பேர் கனிம அமிலம். அடுத்து ஆரஞ்சில் இருக்குது சிட்ரிக், தயிரில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் லாக்டிக் அமிலம், வினிகரில் இருக்கிற அமிலம் வந்து அசிட்டிக் அமிலம், புளியில் இருக்கிற அமிலம் வந்து டார்டாரிக் அமிலம், ஆப்பிளில் இருக்கிற அமிலம் வந்து மாலிக் அமிலம். அமிலங்கள் வந்து நிறம் இல்லாதது. இப்போ இதில் வந்து என்னென்ன அமிலம் இருக்குங்கிறத ஷார்ட்டாக சொன்னோன்னா ஆரஞ்சு O, சிட்ரிக் C, இப்போ OC அப்படின்னு ஞாபகம். தயிர் வந்து கேர்டு, அங்கே சீல ஆரம்பிச்சு இங்கே லாக்டிக் Cl, OCCl. அடுத்து வினிகரில் வந்து VA அமிலம் VA, புளி வந்து TT டார்டாரிக், ஆப்பிள் வந்து A இருக்குது அதனால் அடுத்து B. இப்போ A இருக்குது, அடுத்து AMPM சொல்லுவோம்ல. அப்புறம் பார்த்தோன்னா அமிலங்கள் வந்து எப்படி இருக்குன்னா அரிக்கும் தன்மை இருக்கும். அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மையுடையது. பொதுவாகவே நம்ம அமிலங்கள் பார்த்தோன்னா அது வந்து லிக்யூடாக இருக்கும், திரவ நிலைமையில் இருக்கும். அப்புறம் அமிலங்கள் வந்து நீல லிட்மஸ் வந்து சிவப்பாக மாற்றும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அமிலம்னா ஆசிட் தானே, ஆசிடு அது கூட ப்ளூ ஆட் பண்ணுறோம். அடுத்து ஏக்கு அடுத்து B வருமா, அது வந்து ரெட்டாக மாறும். அப்போ ஏக்கு அடுத்து B ஞாபகம் வச்சுட்டோன்னா ஆசிட் ப்ளஸ் ப்ளூ வந்து ரெட்டாக மாறிடுது. ஆசிட் A + B = ரெட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். AB = R. அடுத்தது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கலாம். அடுத்தது வந்து அமிலங்களோட நீர் கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்தும். அமிலமும் உலோகமும் சேரும்போது உப்பும் ஹைட்ரஜன் வாயுவும் கிடைக்கும். உலோகம் சேரும்போது உப்பு ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். அமிலமும் உலோக கார்பனேட்டும் சேரும்போது உப்பு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் கிடைக்கும். அதே மாதிரி அமிலமும் உலோக ஆக்சைடும் கிடைக்கும்போது உப்பு நீரும் கிடைக்கும். வயிற்றில் வந்து சுரக்கிற அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் HCl. அது மாதிரி வேதிப்பொருட்களின் அரசன் எது அப்படின்னு பார்த்தோன்னா சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. அடுத்தது வந்து காரங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா நீரில் கரையும் போது OH- அந்த அயனியை வந்து தரும், அதாவது ஹைட்ராக்சைடு அயனியை தரும். நம்ம அங்கே காரங்கள் முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே வந்து அமிலங்கள். இது வந்து காரம் வந்து OH- அயனி தருதா. அமிலம் வந்து என்ன தரும் அப்படின்னா H+ ஹைட்ரஜன் அயனி தரும். அங்கே நம்ம பார்த்தோம் அமிலங்கள் வந்து புளிப்பு சுவை, இங்கே காரங்கள் வந்து கசப்பு சுவை. அடுத்து காரங்கள் வந்து வளவளப்பாக இருக்கும், அங்கே நம்ம பார்த்தோம் அமிலங்கள் வந்து அரிப்பு தன்மையுடையது. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம். இதுவே நீரில் கரைகிற காரங்களை வந்து நம்ம அல்கலி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா அல்கலியும் காரம்தான், ஆனால் எல்லா காரமும் அல்கலியாக இருக்காது. ஏன்னா அது தண்ணியில் கரைஞ்சால் மட்டும்தான் அல்கலி ஆகும். தண்ணியில் கரையாத காரங்களும் இருக்கும். அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்கிறோம்ல, அது வந்து நம்ம காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்கிறோம்.
காஸ்டிக் சோடா. இதுவே காஸ்டிக் பொட்டாஷ் அப்படிங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சலவை சோடா அப்படின்னு சொல்கிறது வந்து சோடியம் கார்பனேட். சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட்டு. சமையல் சோடாங்கிறது சோடியம் பைகார்பனேட்டு. அப்புறம் பார்த்தோன்னா காரங்கள் வந்து பொதுவாக திட நிலையில் தான் இருக்குது. நம்ம அமிலங்கள் வந்து திரவ நிலைன்னு பார்த்தோம். இங்கே காரங்கள் வந்து திட நிலையில் இருக்கும். அடுத்தது காரங்கள் வந்து என்ன செய்யணும்னா, அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ப்ளூ பார்த்தோமா, அதனால் இங்கே சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து நீளமாக மாறிடும். பேஸ் ப்ளஸ் ரெட்டு ப்ளூவாக மாறிடும். அடுத்தது என்னென்னா, காரங்கள் வந்து என்ன செய்யணும், மெத்தில் ஆரஞ்சு இருக்குல்ல, அது கூட காரங்கள் சேர்ந்துச்சுன்னா அந்த மெத்தில் ஆரஞ்சு கூட காரம் சேர்ந்துச்சுன்னா மஞ்சளாக மாறிடும், எல்லோவாக மாறிடும். ஆரஞ்சு எல்லோ. அதே மாதிரி நாப்தலின், அது தப்பாக இருக்குது ஸ்பெல்லிங். நாப்தலின் வந்து என்னவா மாறும் அப்படின்னா பிங்க், இளஞ்சிவப்பாக மாறிடும். அதே மாதிரி காரங்களோட நீர் கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்தும், அங்கேயும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நடுநிலையாக்கல் வினைனா என்னென்னா, அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு நீரும் கிடைக்கும். இதுக்கு பேர் நடுநிலையாக்கல். அமிலமும் காரமும் சேரும்போது உப்பும் நீரும் கிடைக்கும். இப்போ வந்து தேனி கொட்டும்போது என்ன ஆயிரும்னா, ஃபார்மிக் அமிலங்கிறது தான் வந்து உள்ளே வந்துடும். அந்த ஃபார்மிக் அமிலத்தை நடுநிலையாக்குறதுக்கு தான் சுண்ணாம்பு என்ன செய்யணும், பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி குழவி கொட்டும்போது வந்து என்ன கிடைக்குன்னா, காரம் அதுதான் செலுத்தப்படுது. அதை நடுநிலையாக்குறதுக்கு தான் அமிலத்தை பயன்படுத்துகிறோம், வினிகர் அமிலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பரிச்சிதைவு வந்து அமிலத்தால் ஏற்படுது. அதனால தான் நம்ம வந்து பருப்பை செய்ய வலிமை குறைந்த காரத்தினால பயன்படுத்துகிறோம். அடுத்தது வயிற்றில் வந்து அமிலத்தன்மை இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, நான் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எழுதியிருக்கேன், அது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல, சாரி, தப்புனா கெமிஸ்ட்ரி படித்தவங்க மன்னிச்சுக்கோங்க. அமிலமிக்க மண்ணை சரி செய்கிறதுக்கு சுண்ணாம்பு பயன்படுது. அதே மாதிரி நம்ம அடுத்து பார்த்தோம்னா நிறங்காட்டிகள் இருக்கும். இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறது மட்டும். ஒரு கரைசல் அமிலமாக காரமாக அப்படின்னு பார்க்குறது நிறங்காட்டி. இதில் பார்த்தோம்னா லிட்மஸ், மஞ்சள் தூள், செம்பருத்தி பூ, பீட்ரூட் சாறு, இதெல்லாம் இயற்கை நிறங்காட்டி. லிட்மஸ் என்ன பண்ணும், எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லைக்கன்ஸ் படிச்சுக்கோங்க, அதில் இருக்கும். இது மாதிரி மஞ்சள் தூளும் இயற்கை நிறங்காட்டி தான். இது வந்து காரம் கூட சேரும்போது சிவப்புமாக மாறிடும். அடுத்து செம்பருத்தி பூ சாறு இருக்குல்ல, அதை வந்து ஒரு அமிலத்தை சேர்க்கும்போது அது வந்து இளஞ்சிவப்பாக மாறிடும். இதுவே காரத்தில் சேர்க்கும்போது பச்சையாக மாறிடும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அமிலத்தை விடுங்க, செம்பருத்தியும் காரமும் சேரும்போது பச்சை மிளகா காரமாக இருக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பீட்ரூட் சாறு இயற்கை நிறங்காட்டி தான். அப்புறம் நாப்தலின், அது வந்து செயற்கை. அதில் வந்து அது வந்து அமிலத்தில் போடும்போது நிறம் இருக்காது, காரத்தில் போடும்போது இளஞ்சிவப்பாக மாறிடும். மெத்தில் ஆரஞ்சு ஒரு செயற்கை தான், அது அமிலத்தில் சிவப்பாகும், காரத்தில் மஞ்சளாகும். அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலே நம்ம பார்த்தது தான், அமிலங்கள் வந்து H+ அயனியை தரும். காரங்கள் வந்து OH, அதாவது அது ஹைட்ரஜன் அயனி தருதா, இது வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து காரங்கள் தரும். அமிலங்களும் காரங்களும் அரிக்கும் தன்மையுடையது. அமிலங்களும் காரங்களும் மின்சாரத்தை கடத்தும். ரெண்டுமே நடுநிலையாக்கல் வினைக்கு